எத்தனையோ நாடுகளுக்கு இதற்கு முன்பும் நாம் சென்று இருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்தியா என்கின்ற வார்த்தை அந்த இமிகிரேஷன்ல நம்ம பாஸ்போர்ட் வாங்கி பார்க்கும் பொழுது, நம் கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மரியாதை இருக்கு. பிரதமர் மோடி ஆட்சிக்கு பிறகு இந்தியா என்றவுடன் உலக நாடுகள் மத்தியில் தனி மரியாதை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துபாயில் புகழாரம் சூட்டியுள்ளார். IPF பேசும்பொழுது சொன்னாங்க, என்னை கடந்த ஒரு 11 ஆண்டுகள்ல நெஞ்சில கை வச்சு நிச்சயமா நீங்க சொல்லலாம், நாம் இந்தியன் என்று சொன்னால் நம்முடைய கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை தெரியும். நாம் இந்தியாவிற்கு வெளியே வந்து இதே துபாய்க்கு இதே இடத்துக்கு 2014க்கு முன்பு நாமளும் வந்திருக்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள்ள டிரான்சிட் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ நாடுகளுக்கு இதற்கு முன்பும் நாம் சென்று இருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்தியா என்கின்ற வார்த்தை அந்த இமிகிரேஷன்ல நம்ம பாஸ்போர்ட் வாங்கி பார்க்கும் பொழுது, நம் கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மரியாதை இருக்கு. இந்த பாடியில முதல்ல டபுள் பேட்டிங், நம்ம மட்டும் மாட்டோம், எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்மளை மட்டும் தனியா சைட்ல கூப்பிட்டு 2 டைம் செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த 2 முறை செக் பண்றதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவாக இருக்கட்டும், அரபு எமிரேட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கூட இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமை. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க ஐயா, அந்த பெருமை நமக்கு சாதாரணமா கிடைக்கல. உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் ஒரு பாடம் எடுத்திருக்கின்றோம் கடந்த 10 ஆண்டுகள்ல. ஒரு இந்தியன் உலகத்துல எந்த பகுதியில் எந்த பிரச்சனையை மாட்டி இருந்தாலும் கூட இந்தியா மொத்தமாக நம்முடைய அசெட்ஸை உங்களுக்காக பயன்படுத்தும். அசெட்னா நம்ம யோசிச்சுக்கணுங்க ஐயா, நம்முடைய அசெட்டுங்கிறது நம்முடைய மிலிட்டரி மைட், நம்முடைய போர் விமானங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 முக்கியமான நம்முடைய பாதுகாக்கக்கூடிய துறைகளாக இருக்கட்டும், நம்முடைய மத்திய அரசாக இருக்கட்டும், நம்முடைய கவர்மெண்ட்டுடைய அசெட், எம்பசி அசெட்டாக இருக்கட்டும், இதை பயன்படுத்தி எங்கே இருந்தாலும் ஒரு இந்தியனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதிலே நம்முடைய அரசு உறுதியா இருக்கு. இன்னைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.